வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி மணத்தக்காளி சாறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, மணத்தக்காளி கீரையை எடுத்து க்ளீன் பண்ணி அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. அதில் வந்து என்னென்னா, அந்த கீரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோங்க. ஊற்றி இதை வந்து ஸ்டவ்வில் வைக்கலாம். கீரை வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க. கொதித்து வந்தோடனே பார்க்கலாம். இப்போ கீரை வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, காரத்துக்காக வந்து பச்சை மிளகா போடுறோம். அதை வந்து கட் பண்ணி போடுங்க. இதில் வந்து காரம் நான் கம்மியாக இருக்கனால ஒரு பெரிய பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன சேர்க்குறேன்னா, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறேங்க. 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போடுறேன். அந்த வெந்தயத்தையும் இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ மணத்தக்காளினாலே அது வந்து என்னென்னா, வாய் புண்ணு, குடல் புண்ணு இந்த மாதிரி இதை வந்து ஆற்றுங்க. அதில் வந்து நம்ம வெந்தயம் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணணும். நம்ம அதுக்குள்ளேயே வேகங்களையும் பூண்டு உரிச்சிட்டு வந்துடலாங்க. பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதை வந்து நல்லா தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பூண்டு தான் ரொம்ப முக்கியம் அந்த சாருக்கு. அதை வந்து நம்ம இதில் வந்து உள்ளே போட்டுடலாம். அது வந்து கீரை வந்து கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இதை போடுறோம். போட்டு இது வந்து ஏன்னா பூண்டு வந்து வேகணும், அதனால் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து போட்டுருங்க. எல்லாம் நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்னென்னா, தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுக்கிறோம். தேங்காயும் ஜீரகமும் சேர்த்து அரைக்கணும். நம்ம இதை வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து கீரை வந்து நசுக்கி பாருங்க. ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு வெந்திருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதோட இந்த மணத்தக்காளி கீரை சாறு வைக்கிறதுக்கு மெயினானது என்னென்னா தேங்காய் தாங்க. ஏன்னா இந்த தேங்காய் தான் வந்து என்னென்னா, அந்த வாய் புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் வந்து மெயினாக ஆற்றுங்க. ஸோ அதனால் தேங்காய் வந்து கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. சின்ன தேங்காய்னால அரை மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய தேங்காய்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அது கூட என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த தேங்காய் கூட ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. அரைச்சி வச்சுருக்கதான் இப்போ நீங்கள் பார்த்தது. இப்போ இதை விட்டு வந்து இதையும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கிடுங்க. கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றினோன்னே இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இதுவாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா, சாதத்துக்கு தான் சாப்பிட்ணுங்கிறது. இது தேங்காய் ஊற்றினோன்னே நல்லா இந்த ஒரு மாதிரி கொதி வந்துச்சுங்க. கொதி வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னென்னா, சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, இப்போ மோர்லாம் நம்ம கிளாஸில் ஊற்றி குடிப்போம்ல, அந்த மாதிரி வந்து கூட வந்து நிறையா வந்து வாயில் புண்ணு இருக்குது, குடல் புண்ணு இருந்ததுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாங்க. கிளாஸில் ஊற்றி கூட குடிக்கலாம். நீங்கள் சாதத்துக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சூப் மாதிரி நல்லா இருக்குங்க. இன்னொன்று வந்து இது செய்கிறதுக்குன்னு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க ஆகும். இப்போ சப்போஸ் வந்து நம்ம வந்து கீரை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து டைம் அதிகமாகுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து குக்கரில் கூட வந்து கீரையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம போட்ட வந்து வெந்தயம், ஜீரகம் அதெல்லாம் போட்டு கூட அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு கூட இது பண்ணலாங்க. ஸோ வந்து அது மாட்டுக்கு வந்து என்னென்னா, இதில் வந்து என்னென்னா நம்ம எதுவுமே தாளித்து எதுவுமே ஊற்றுறது கிடையாது. ஸோ செய்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸ்டவ்வில் போட்டிங்கன்னா அது மாட்டுக்கு வெந்துகிட்டு இருக்கும். இன்னொன்று இந்த சம்மரில் வந்து மெயினாக வந்து என்னென்னா, சூடு அதிகமாக இருக்கனால வந்து வாய்ப்புண்ணு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி வந்து இந்த மணத்தக்காளி சாறு வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சம்மருக்கு ஏற்றதாக இருக்குங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.